இப்பெல்லாம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்னாலே அது பயங்கரமா போர் அடிக்குதுப்பா, அங்கங்க லேக் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா 2.5 மணி நேரத்துக்கு படத்தையும் எடுத்து பெருசா பாத்தீங்கன்னா போர் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல நரேஷன் கொடுக்கறது இப்பெல்லாம் ரேரு. ஸோ அப்படி நான் சமீபத்துல பார்த்த ஒரு படம் தான் ஜூனியர். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜெனிலி அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நல்ல கமர்ஷியல் படமா எடுத்துருக்காங்க. இந்த பெருசா லாஜிக்லாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகனோட அப்பாவுக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட 45வது வயசுல தான் பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தையை பெத்து எடுக்கிறாங்க. அவங்க அம்மா பிறக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. அப்பா இந்த 45 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனாலே அளவு கடந்த ஒரு பாசம் வைக்கிறாரு. பட் இந்த பாசத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத கதாநாயகன் அந்த பாசத்துல இருந்து கொஞ்சம் விலகியே நிக்கணும்னு சொல்லி ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிறான். இப்ப வேலை பாக்குறான் பாத்தீங்களா, அங்க நம்ம சிஓ வராங்க நம்ம ஜெனிலியா. ஸோ இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ஜெனிலியா யாரு தனக்கு அப்படிங்கறதே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேருது அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமா எடுத்து வச்சிருப்பாங்க. இதுல படத்தோட கதாநாயகனோட அப்பா அம்மாக்கு அவங்களோட எந்த ஏஜ்ல இந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கறதே ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட காலேஜ் லைஃப் ஒரு 10 நிமிஷம் சொல்லி இப்படி ஒவ்வொரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா அழகா நரேட் பண்ணி கதைக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாங்க. கதை கரெக்டா எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜெனிலியா எப்போ வராங்களோ அப்பதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துல மொத்தமா 2 ஹீரோயின்ஸா இருந்தாலுமே ஸ்ரீலீலா வர்ற போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெனிலியா இருக்க மாட்டாங்க. ஜெனிலியா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலீலாக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கும். அது இந்த படத்துல ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். 2 பேருமே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா பேலன்சிங்கா இருந்துச்சு. அதனால பாக்கிறதுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. ஆனா இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. கண்டிப்பா தமிழ் டப்பிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால கண்டிப்பா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களோட சாய்ஸ்.